இஸ்லாமியர்களின் 5 முக்கிய கடமைகளில் ரமலான் நோன்பு கடைபிடிப்பதும் ஒன்றாகும். ரமலான் மாதத்தின் முதல் பிறையின் அடிப்படையில் நோன்பு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும். அந்த வகையில் நேற்று பிறை தெரிந்ததால் மார்ச் 12 முதல் ரமலான் நோன்பு தொடங்குவதாக அரசு தலைமை காஜி சலாவுதீன் முகமது அயூப் அறிவித்துள்ளார். 30 நாட்கள் நோன்பின் இறுதியில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும். அண்மையில் புதுச்சேரியிலும் தொடர்ந்து தமிழகத்திலும் ரோடமைன் பி நிறமூர்த்திகள் பயன்படுத்தி பஞ்சுமிட்டாய் தயாரிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது கர்நாடகாவிலும் இந்த செயற்கை நிறமூர்த்திக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பலரும் விரும்பி உண்ணும் கோபி மஞ்சூரியன் மற்றும் பஞ்சு மிட்டாய்களில் நிறமூர்த்தியான ரோடமைன் பி செயற்கை நிறமூர்த்தியை பயன்படுத்தக்கூடாது என்றும், மீறினால் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கர்நாடகா சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இயற்கை உணவுகளில் உள்ள வண்ணங்கள் நமது உடலில் இருந்து 24 மணி நேரத்தில் சிறுநீர் வழியாக வெளியேறிவிடும். ஆனால் இதுபோன்ற நச்சு வண்ணங்கள் வெளியேற 45 நாட்கள் ஆகும். இது உடலில் தங்கி சிறுநீரகம், கல்லீரல், நரம்பு மண்டலம், மூளை போன்றவற்றை பாதிக்கும். இவை உடல் செல்களில் உள்ள மரபணுக்களை சிதைக்கும் திறன் உடையவை. அதனால் இவற்றை பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது. கல்லுக்குள் ஈரம், மானகீதங்கள், படிக்காதவன் உள்ளிட்ட படங்களில் குழந்தை நட்சத்திரமாக கவனம் ஈர்த்தவர் நடிகர் சூரியகிரண். மாஸ்டர் சுரேஷ் என்ற பெயரை பின்னாளில் அவர் சூரியகிரண் என மாற்றிக்கொண்டார். மானகீதங்கள் படத்தில் வரும் டாடி டாடி ஓமை டாடி புகழ்பெற்ற பாடலின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக கவனம் பெற்றார். இவர் தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். சத்யம், தனா 81, பிரம்ஸ்திரம், ராஜுபாய் உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார். சென்னையில் வசித்து வந்த சூரியகிரண் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு திரையுலகினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் நிலவி வருகிறது. இதனால் வனப்பகுதியில் பசுமை குறைந்து செடி கொடிகள், புற்கள், மரங்கள் காய்ந்து வருகின்றன. கடந்த சில நாட்களாக அவ்வப்போது காய்ந்த சருகுகளில் தீ பற்றி அடுத்தடுத்த பகுதிகளுக்கும் காட்டுத் தீ பரவி வருகிறது. இதில் ஏராளமான அரிய வகை மரங்களும் தாவரங்களும் கருகி வருகின்றன. வனத்துறை சார்பில் காட்டுத் தீ ஏற்படும் சூழல் உள்ள பகுதிகளை அடையாளம் கண்டு அப்பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கொடைக்கானல் பெரும்பள்ளம் வனச்சரகத்துக்கு உட்பட்ட மேல்பள்ளம், வடகவுஞ்சி, குளத்தூர், பண்ணைக்காடு, கெங்குவார்பட்டி முதல் வத்தல குண்டு வரையுள்ள வனப்பகுதியில் மொத்தம் 27 கிலோமீட்டர் தூரத்துக்கு தீத்தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் தீ ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு பரவாமல் தடுக்க முடியும். மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாமல் தொடர்ந்து கல்வி பயில ஏதுவாக உதவி மற்றும் ஊக்கத்தொகைகள் பயனாளர்களின் வங்கிக் கணக்குக்கு நேரடியாக செலுத்தப்படுகிறது. இதற்கு மாணவர்களுக்கு வங்கிக் கணக்கு கட்டாயம் தேவை. புதிய வங்கிக் கணக்கு தொடங்க ஆதார் எண் அவசியமாகிறது. எனவே அனைத்து பள்ளி மாணவிகளுக்கும் ஆதார் அட்டை வழங்குவது அவசியம். பள்ளிகளில் ஆதார் பதிவை பொறுத்தவரை 5 வயது வரையிலான புதிய பதிவுகளை பெற்றோரின் ஆதார் விவரங்கள் கைரேகை அங்கீகாரத்துடன் பள்ளிகளிலேயே பதிவு செய்யலாம். குழந்தைகள் 5 வயதை அடைந்த பிறகு பயோமெட்ரிக் தகவல்களை பதிவு செய்ய வேண்டும். 15 வயதுக்கு பிறகு நிலையான பயோமெட்ரிக் தகவல்களை கட்டாயம் புதுப்பிக்க வேண்டும். இப்பணிகளையும் பள்ளிகளில் மேற்கொள்ளலாம். அதேபோல பிறந்தது முதல் பதிவு செய்யாத 7, 15 வயது பிள்ளைகளுக்கான பதிவுகளையும் பள்ளியிலேயே மேற்கொள்ளலாம் என திட்ட இயக்குனர் தெரிவித்துள்ளார். விமான நிலையங்களில் பயணிகள் பொதுவாக செல்போன், மடிக்கணினி, பணப்பை போன்றவற்றை தவறவிட்டு செல்வது வாடிக்கையாக உள்ளது. இவை தவிர இயர்பட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத் ஹெட்போன், சன்கிளாஸ், பிளாஸ், சிப்பர், கண் கண்ணாடிகள் போன்ற சிறிய பொருட்களையும் பயணிகள் அதிகளவில் தொலைத்து விடுகின்றனர். ஏப்ரல் 2023 முதல் ஜனவரி 2024 வரையிலான காலகட்டத்தில் நாடு முழுவதும் 68 விமான நிலையங்களில் பயணிகள் தொலைத்த 63.80 கோடி ரூபாய் மதிப்பிலான இதுபோன்ற பொருட்களை மத்திய தொழில் பாதுகாப்பு படை (CSF) மீட்டுள்ளது. பாம்பன் தூக்குப் பாலம் பகுதியை ஆழ்கடல் விசைப்படகுகள் கடந்து செல்வதற்காக அந்த பாலத்தை திறப்பதற்கு ரயில் பாலம் பராமரிப்பு அதிகாரிகள் நேற்று பிற்பகல் அனுமதி அளித்தனர். அதன்படி தூக்குப் பாலம் திறக்கத் தொடங்கியதும் விசைப்படகுகள் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறிச் சென்றன. அப்போது தூக்குப் பாலம் முழுமையாக தூக்கப்படுவதற்கு முன் கடக்க முயன்ற ஒரு படகின் மேல் பகுதி
பாலத்தில் மோதி சேதமடைந்தது. பசுவின் சாணம் கொண்டு தயாரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விற்கப்படும் இந்தியாவின் முதல் பங்க் குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா மாவட்டத்தில் உள்ள தீசா தாரத் நெடுஞ்சாலையில் உள்ளது. சுற்றுவட்டாரத்தில் உள்ள 5 கிராமங்களைச் சேர்ந்த 140 முதல் 150 வரையிலான விவசாயிகள் வளர்த்து வரும் 2800 பசுக்களின் சாணம் தினந்தோறும் இங்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. அவ்வாறு சேகரிக்கப்படும் சுமார் 40,000 கிலோ பசுஞ்சாணத்திலிருந்து தினமும் 550 முதல் 600 கிலோ வரை எரிவாயு தயாரிக்கப்படுகிறது. இது பனஸ்கந்தா மாவட்டம் தீசா தாரத் நெடுஞ்சாலையில் உள்ள 3000 கியூபிக் மீட்டர் சுற்றளவு கொண்ட பசுமை அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு நிலையத்தில் தேக்கி வைக்கப்படுகிறது. இங்கு 1 கிலோ பசுஞ்சாண எரிவாயு 72 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மத்திய அரசு சார்பில் கடந்த 2022 ஆண்டு நமோ ட்ரோன் தீதி யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின்படி 5 ஆண்டுகளில் 1,00,000 பெண்களுக்கு வேளாண் பணி சார்ந்த ட்ரோன்களை இயக்குவது தொடர்பாக பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நமோ ட்ரோன் தீதி யோஜனா திட்டத்தின் ஒரு பகுதியாக டெல்லியில் நேற்று நடைபெற்ற வலிமையான பெண்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்போது வேளாண் பணிகளுக்காக மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த 1000 பெண்களுக்கு ட்ரோன்களை அவர் வழங்கினார். இந்த ட்ரோன்கள் மூலம் வயல்களில் விதைகளை தூவ முடியும், பூச்சிக்கொல்லி, உரத்தை பயிர்கள் மீது தெளிக்க முடியும். இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 39 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 6110 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 48,880 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 78 ரூபாய் 50 பைசாவாக விற்கப்படுகின்றது.